ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. முக்கியமாக மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். எப்போவுமே மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மண் பாத்திரத்தில் நம்ம மீன் குழம்பு இல்லை என்ன குழம்பு செய்யும் போதும் அதோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வாங்க குவிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க குவிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் ஒரு அகலமான மண் சட்டி வச்சிருக்கேங்க. இந்த மண் சட்டி எங்க வாங்கினேன், இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேங்க. கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் தரேன். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், இன்னொரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு கைப்படி பூண்டு கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால அதோட வாசனை நல்லா பொரியும் போது உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் ஃபுல்லாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவின கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளிலாம் வதங்காமல் நீங்கள் உடனே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு வரவே வராது. அதனால மூடி வச்சு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க. இது மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் மறக்காமல் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இது கூட சேர்த்துக்கோங்க. புளியோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கொதிச்சு வரப்போ நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாமே போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியும் சுண்டி வந்துடும். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. புளி நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது லைட்டாக இனிப்பு சுவையில் இருக்கிற மாதிரி புளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. புளிக்குழம்பு வைக்கும் போது இது மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அந்த மசாலா வாசனை எல்லாமே போயிடும். இன்றைக்கி நான் வாங்கின மீன் பார்த்திங்கன்னா பாறை மீன் வாங்கியிருக்கேன். இது நல்லா கட் பண்ணி கொடுத்தாங்க, க்ளீன் பண்ணி. நம்ம வீட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டுட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு வெளியில். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா வெந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது எப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்திங்கன்னா அது நல்லா ஒட்டும் அந்த கரண்டியில். அது மாதிரி ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலர வேண்டாம், லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த குழம்பை வச்சு அப்படியே மீனை வந்துட்டு போத்தி விடுங்க. அப்படியே கவர் பண்ணி விடுங்க. அது நல்லா வெந்து வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா மீன் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டாங்க. மீனோட எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே இறங்கணும். மீன் சேர்த்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும். அந்த மீனோட எசன்ஸ் அதோட சத்து எல்லாமே இறங்கிடும். மீன் ஒன்றுமே ஆகாது, உடஞ்செல்லாம் விழாது. நம்ம மீன் குழம்பு செய்யும் போதும் புளிக்குழம்பு செய்யும் போதும் இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கணுங்க. அப்போ தான் அதோட பதம் வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சதுக்கப்புறம் இந்த மண் சட்டிலேயே அப்படியே நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் வேறு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வேறு நான்ஸ்டிக்கில் இது மாதிரி செய்யும்போது வேறு பாத்திரத்தில் எடுத்து வைப்போம். இது அப்படியே நீங்கள் மண் சட்டிலே விட்டுனா அதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மீன் குழம்பு கெட்டே போகாது. நம்ம தேங்காய் ஆட் பண்ணவே இல்லை. முக்கியமாக தேங்காய் சேர்க்காதனால அந்த மீன் குழம்பு 2 நாள் இருந்தாலும் அதோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.